7 எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் செட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். பிரையன் ட்ரஸி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ பிகம் வாட் யூ மோஸ்ட்லி திங்க் ஆஃப். நம்ம எந்த மாதிரி விஷயங்களை நினைச்சிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல வருது. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம லைஃப் அமையுது அப்படிங்கிறது பிரையன் ட்ரஸி சொல்றாரு. இந்த 7 எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் செட் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்கு. அந்த மைண்ட் செட் என்ன? தே டேர் டு ட்ரீம் பிக். ஸ்கூல்ல இருந்து எல்லா இடத்துலயும் நமக்கு பொதுவான எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நார்மலா இரு அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் வி ஹவ் பீன் கண்டிஷன்ட் டு பி நார்மல். பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஒரு காமன் ட்ரேட் என்ன அப்படின்னா, தே ஆர் சூப்பர் ஆம்பிஷியஸ் அண்ட் தேர் ஓகே வித் பீயிங் டிஃப்ரெண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரிச்சர்ட் பிரான்சன். ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் வர்ஜின் குரூப். ஒரு பர்சன் எந்த அளவுக்கு ஆம்பிஷியஸா இருக்க முடியும், எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படிங்கறத இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். நான் ரீசெண்டா ஐஎம் பெங்களூரோட ஒரு ஈவெண்ட்ல டிம் ட்ரேப்பரை மீட் பண்ணோம். அப்போ மீட் பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. முக்கியமா பொண்ணுங்களுக்கு நிறைய பேர் நிறைய நேரத்துல ரொம்ப பெரிய இடத்துக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம், they are scared to come out of the crowd. They are scared to be different and they are scared to be alone. அதனாலேயே they stay with the pack. அந்த பேக்ல எல்லாரும் இந்தந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீ இப்படி யோசிச்சாதான் நீ இந்த இடத்துல இருக்க முடியும்னு சொல்றாங்கல்ல, அதுல இருந்து தனிச்சு வெளியில வர பயந்துட்டே அந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்துக்கிறோம். சக்சஸ்ஃபுல் பீப்புள்னு நம்ம இப்ப பாக்குற அத்தனை பேரும் they don't care if they are different. Then they take calculated risk. Risk taking ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அது just like that risk எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இது பில்லியனர் வாரன் பஃபட் ரொம்ப அழகா சொல்றாரு. He always take risk in his circle of competence. அதாவது அவருக்குன்னு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா தெரியும். அந்த காம்பிடன்ஸை அவர் எவ்ரி சிங்கிள் டே வளர்த்துட்டே போறாரு. அந்த விஷயங்களுக்குள்ள அந்த சர்க்கிள்குள்ள he knows they are always ready to learn and improve. ஒரு அளவுக்கு ஒரு இடத்துக்கு போன உடனே நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே நிறையா தெரியும், நான் இவ்வளோ ப்ரமோஷன் வாங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இனிமே நான் எதுவும் கற்றுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம்ல. we become so close minded that we are not ready to learn from others. ஒரு பர்சன் நம்ம முன்னாடி வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக we go into judgment board. அந்த பர்சனோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போன பிறகு. பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட இன்னொரு காமன் ட்ரேட் என்னன்னா, they learn from everybody. They learn every single day. They clearly know learning மட்டும்தான் அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். And it is very easy to get outdated in this fast running world. They take massive action. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் மேசிவ் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இங்கே நிறைய பேர் இங்கே நாம் இருக்கிற இடத்துலையே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஏதோ ஒரு விஷயத்த தெரியாததுனாலையோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிபடாததுனாலையோ தான் இருக்கிறோன்னு இல்லை. வி லேக் மோஸ்ட் ஆஃப் அஸ் லேக் ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஒரு விஷயம் தெரியும், அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், அதை பண்ணணும்னு முடிவெடுத்துருவோம், பட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அதை ப்ரொலாங் பண்ணிட்டே போவோம். அப்படி ப்ரொலாங் பண்ணிட்டே போகும்போது என்ன நடக்கும்னா, we will start questioning our worth and also அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா பண்ணும்போது அந்த விஷயத்த பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வராது. அதனால தான் they are in that place and then they focus on what they do best. நம்ம என்ன நல்லா பண்ணுவோம், நமக்கு என்ன நல்லா வரும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய நேரம் ஆயிடுதில்ல. இன்ஃபேக்ட் we don't even try a lot of things. We think that இல்லை இதுதான் விஷயம், இதையே நம்ம பண்ணுவோம், இது நமக்கு மீடியாக்கராக தான் வருது, லெட் மீ பி அ மீடியாக்கர் பர்சன், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் they are successful because they found what they are good at and they are ready to give whatever it takes to be the best. என்னதான் நமக்கு புக்கு படித்து எல்லாம் பண்ணாலும் நம்ம யாரோட இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ஆவோம். இது விவேகானந்தாலேருந்து நிறைய புக்ஸில் நிறைய பேர் சொல்லியும் நம்ம கேட்டிருப்போம். பட் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறோம்? ஆர் வி அசோசியேட்டிங் வித் the right kind of people? Are we talking to the people who are going somewhere in their life? நம்ம இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல ஜஸ்ட் டேக் அன் ஆவரேஜ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய 5 பேர், அந்த 5 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க இன்கம் லெவல் எப்படி இருக்குது, அவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆவரேஜில் தான் நம்மளும் எங்கேயோ இருப்போம். ஸோ இஃப் வி இன்க்ரீஸ் தட் ஆவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தே நோ பீப்புள் டிட்டர்மின் வேர் தே ஆர் அண்ட் தே ஆல்வேஸ் மேக் ஷுர்
தட் கரெக்டான பீப்பிளோட அசோசியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லா மைண்ட் செட்டும் ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து காலகாலமாக அந்த பாவர்ட்டியான மைண்ட் செட்டை தான் நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மைண்ட் செட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் இதில் மேக்ஸிமம் என்ன அப்ளை பண்ண முடியுமோ அதை எவ்ரிடே பேசிஸில் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக உழைப்பு போட ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் நம்மளும் நம்ம நினச்ச இடத்துக்கு வர முடியும். இஃப் யூ திங்க் யூ கேன் டூ இட், யூ ஆர் ரைட். இஃப் யூ திங்க் யூ கேனாட் டூ இட், யூ ஆர் ரைட் டூ. ஸோ எந்த சைடை நம்ம சூஸ் பண்ண போகிறோம்? டிசைட்.